ஆம், லட்சுமியினுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு இது லட்சுமி லட்சுமி முத்திரை தான். உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படின்னு வரும்போது எவைகள்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த லட்சுமி முத்திரை நீங்க செய்யும் போது நிறைய உடல் கூறு பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு அடைஞ்சிக்கலாம். நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நம்ம செல்வம் என்பது நோய் இல்லாத வாழ்வே ஒரு செல்வம் தானே. இப்ப நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்னிக்கு அதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சு. என்கிட்ட ஒரு இப்ப 3 மாதத்துக்கு முன்னால ஒரு பையன் வந்தா பாருங்க, ஒரு கல்லூரியில பேராசிரியர் 17 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாரு ஒரு குழந்தை பிறகு. அதுக்கு இன்னும் 17 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்கன்னா அது பூரண வளர்ச்சி பெற்று தாரோன்னு வேற ஒரு உத்தரவு சொல்றாங்க. 17 லட்சம் மெட்டீரியலா இருக்கக்கூடியது எல்லாமே அசையும் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நான் புரிஞ்சுக்கணும். அசையா சொத்து கொஞ்சம் இருக்கு, அதை கொடுத்தா அந்த பையன் பழைப்பானா, எனக்குன்னு இருக்க ஒரு வாரிசு அதான் அப்படின்னு அழுகுறான். இயல்பாக நடக்க வேண்டிய ஒண்ணுக்கு இந்த தடை இருக்கு. குழந்தைங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் ஆஸ்பத்திரி போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன். எங்கேயோ ஒரு பிளாக் இருக்கு தெரியுது பார்த்தீங்களா. லட்சுமி வசிய முத்திரை, இது லட்சுமி வசிய முத்திரை பாருங்க. மாதங்க முத்திரை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதங்க முத்திரையில 2 விரலையும் இப்படி வச்சிருக்கிறோம். இதுல கொடுக்குமாறு பாருங்க. அந்த பெருவிரலையும் இல்ல ஆட்காட்டி விரல், ஆட்காட்டி விரல இப்படி மாதிரி கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீக்கி வச்சுக்கோங்க, இது கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒட்டி இருக்கணும் குழந்தைங்களா. இது பாருங்க, இது ஒட்டி இருக்குன்னு பாருங்க. சரியா, இது ஒட்டி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொடுக்கு மாதிரி வச்சு, இது பேரு லட்சுமி வசிய முத்திரை. இந்த 3 முத்திரை 4 முத்திரை சொல்லியிருக்கணும். 4. இந்த 4 முத்திரைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகள் உங்களுடைய மணிபூரக சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு. மணிபூர சக்கரம் யாருக்கு சொந்தமாகுது அப்படின்னா, மகாலட்சுமி திருமால் அங்கதானே இருக்கிறாரு. மணிபூரக சக்கரம் மூலாதாரம் பிரம்மாவுக்கு, மணிபூரக சக்கரம் திருமால். அப்போ திருமால் வசியும் இடம் அது. அதை தூண்டி விடப்படும் போது நீங்க அதுக்கு மேல போகக்கூடிய அருள் அனுபவ நிலைகளுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக அமையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முத்திரைகள் எல்லாமே. அதனால முத்திரை அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது தரக்கூடிய அனுபூதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான அனுபூதி நிலை. அதெல்லாம் நீங்க நீங்க முத்திரை தானமா அப்படின்னு நினைக்காது. இடையீடு இல்லாமல் புரியுங்க, சிக்கனம் புரியுங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இது நீங்களும் செய்வான் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு நீங்க புரியுப்பா.